டாடா சுமோ இந்தியாவோட மோஸ்ட் ஐகானிக் எஸ்யூவிஸ்ல ஒன்று அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. 2019ஆம் ஆண்டு இந்த நேம் பிளேட்டை டிஸ்கண்டினியூ பண்ணாங்க. கிட்டத்தட்ட லான்ச் ஆகி 20 ஆண்டுகளுக்கு மேலே இந்தியாவில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்த இந்த மாடலை பல காரணங்களுக்காக 2019ஆம் ஆண்டு டிஸ்கண்டினியூ பண்ணாங்க. 1994ஆம் ஆண்டு இந்தியாவில் லான்ச் பண்ணப்பட்ட டாடா சுமோ ரகட்னஸ், ஆஃப் ரோட் எபிலிட்டி மற்றும் அன்பீட்டபிள் யூட்டிலிட்டியோட கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் இந்தியாவில் இருந்தது. கடைசி வெர்ஷன்ஸ்ல 3 லிட்டர் டீசல் இன்ஜினோட இந்த கார்களை விற்பனை செஞ்சுட்டு இருந்தாங்க. சரி, எதனால இப்போ நம்ம டாடா சுமோவை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே டாடா மோட்டார்ஸ் அவங்களுடைய லெஜெண்டரி நேம்ஸை ரிவைவ் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு டாடா சஃபாரி, இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்கிற டாடா சியாராவோட சக்ஸஸை பார்க்கும்போது பலரும் டாடா நிறுவனம் சுமோவை எப்போ திரும்ப கொண்டு வருவாங்க அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியிருக்காங்க. சரி, எதனால டாடா மோட்டார்ஸ்க்கு சுமோவோட தேவை இருக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம். டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவங்க கிட்ட இருக்கிற எல்லா கார்களுமே மோனோகாக் எஸ்யூவிஸ். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் லேடர் ஆன் ஃப்ரேம் சாசி எஸ்யூவிஸ்க்கு அப்படின்னு தனி ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு. இதற்கு எடுத்துக்காட்டா மஹேந்திரா தார், ஸ்கார்பியோ போன்ற கார்களை சொல்ல முடியும். ரூரல் மற்றும் ஹில்லி ஏரியாஸ்ல இந்த கார்கள் எக்கச்சக்கமான நம்பர்ஸ்ல விற்பனையாகுது. பட் டாடா மோட்டார்ஸிடம் இந்த கார்களுக்கு நிகரான ஒரு லேடர் ஆன் ஃப்ரேம் சாசியோட உள்ள கார் இன்னைக்கு வரைக்கும் அவைலபிளா இல்ல. இதன் காரணமா அவங்க கிட்ட இருக்கிற 2 லிட்டர் கிரையோடெக் டீசல் இன்ஜினா இருக்கட்டும், 1.5 லிட்டர் ரீசெண்டா லான்ச் பண்ணப்பட்ட டோவோ பெட்ரோல் இன்ஜினா இருக்கட்டும், பெர்ஃபெக்ட் ஆப்ஷனா இருக்கும் இந்த ஆஃப் ரோட் கார்களுக்கு ஏற்றபடி. அவங்க பண்ண வேண்டியது எல்லாமே ஆஃப் ரோட் கேப்பபிலிட்டிஸை அடாப்ட் பண்ற மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு சாசியை லேடர் ஆன் ஃப்ரேம் கன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுக்க வேண்டியதுதான். அது மட்டும் இல்லாமல் ப்ராப்பரான ஆஃப் ரோட் கார் அப்படிங்கிறதுனால 4x4 கேப்பபிலிட்டிஸோட ஒரு எஸ்யூவி இன்னைக்கு வரைக்கும் டாடா மோட்டார்ஸில் இல்லை. இந்த 2 ப்ராப்ளமையும் சால்வ் பண்ணுறதுக்கு டாடா சுமோ நேம் பிளேட்டை ரிவைவ் பண்ணாங்க அப்படின்னா இந்த நேமுக்கு இருக்கிற நாஸ்டாலஜிக் ஃபீலிங் உட்பட இந்த காருக்கு பெரிய பாசிட்டிவாக அமைய சான்சஸ் இருக்கு. டாடா சியராவோட சக்ஸஸை பற்றி ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டாடா சுமோவும் இது மாதிரியே ஒரு கிராண்ட் சக்ஸஸாக நிறைய சான்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் டாடா மோட்டார்ஸ் அவங்களுடைய எல்லா கார்களையுமே பேசஞ்சர் ஓரியன்ட் கார்களாகவே வச்சிருக்காங்க. ஈவன் ரீசெண்டாக நடந்த டாடா சியராவோட லான்ச் ஈவெண்ட்ல கூட எதனால டெயில் டோர்ல ஸ்பேர் வீல் வைக்கல அப்படிங்கிற கேள்வி எழுப்பப்பட்டது. டெயில் டோர்ல ஸ்பேர் வீல் வைக்கிறது மூலியமா அது ஒரு யூட்டிலிட்டி வெஹிக்கிளா, ஒரு குறிப்பிட்ட கஸ்டமர் ஃபோக்கஸ்டு வெஹிக்கிளா மாறிடும். பட் டாடா சியராவை நாங்கள் எல்லா இடத்துக்கும் கொண்டு போக நினைக்கிறோம், இதன் காரணமாக தான் டெயில் கேட் மவுண்டட் ஸ்பேர் வீல் கொடுக்கல அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. பட் இது மாதிரி பிரச்சனையை டாடா சுமோ போன்ற கார்களால் மட்டுமே தீர்த்து வைக்க முடியும். ஒரு ப்ராப்பரான ஆஃப் ரோட் கார் லேடர் ஆன் ஃப்ரேம் சாசியில் 4x4 கேப்பபிலிட்டிஸோட ஸ்ட்ராங்கான டீசல் இன்ஜினோட டாடா சுமோ அப்படிங்கிற பேரில் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா இந்த கம்பேக்கும் டாடா சியராவோட இன்னுமே கிராண்டாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. உங்களை எத்தனை பேர் டாடா சுமோவோட கம்பேக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க.